யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த ஒரு பேரை கேட்டாலே வேற லெவல் பிளேயர். மனுஷன் தொட்டதெல்லாம் பொண்ணு தான். ரொம்ப லக்கியான பிளேயர். 2 டபுள் செஞ்சுரி டெஸ்ட்ல, ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா செஞ்சுரி, ஓடி டீம்லயும் கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டாப்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாப்ல. ரொம்ப லக்கு தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ்ல இவர் ஒருத்தவருங்க. இவர் பிறந்த ஊர் யூபியில சின்ன வயசுல செம்ம கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கு. அதை பார்த்து சீனியர்ஸ்லாம், தம்பி இங்க இருந்தா கிரிக்கெட்ல ஷைன் ஆக முடியாதுடா, வெளியே போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல தன்னோட 10 வயசுல மும்பைக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, வேலை பார்க்க போனா அந்த இடத்துல துரத்தி விட்டுறாங்க. ஏன்னு பார்த்தோம், தலைமை வேலை பார்க்குற நேரத்துல எல்லாம் கிரிக்கெட்ல ஆடுறாப்ல. என்ன பண்றது? இதனாலேயே மும்பைல இருக்க ஆசாத் மைதான்ல வேலை பார்க்குற கிரவுண்ட்ஸ்மென்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த குடிசையில தங்கி வாழ்றாருங்க. பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்காப்ல. சாப்பாடுக்கு என்ன பண்றாருப்பான்னு கேட்டா அங்க வேலை பார்க்கறவங்க மூலியமாவும் கிடைக்குது. 10வது வெளியே ஒரு பானிபூரி கடையில வேலை பார்க்கறாப்ல. கடைசியா ஜுவாலா சார்ன்ற ஒரு கோச் ஒரு பேட்டிங்கை பார்த்து வெறித்தனமா கோச்சிங் கொடுக்குறாருங்க. இவர் அண்டர்-19ல அடிச்ச அடிலாம் சும்மாவா பார்த்து ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுக்க அந்த 17 வயசுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே ஹிஸ்டரி தாங்க.